ஆண்டவரின் பார்வையில் நேர்மையுள்ளவராக வாழுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 17 இறைவசனம் 26. நேர்மையானவருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றல்ல, மேன்மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையல்ல. ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, நேர்மையையும் நீதியையும் நிலைநாட்டும் தேவனே, அநீதியிலிருந்து எங்களை காத்தருளும். நேர்மையானவர்களை நீர் காத்து உண்மையுடன் நடக்கும் அனைவருக்கும் உமது கிருபையையும் பாதுகாப்பையும் தாரும். எங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் நீதியை விரும்பி வாழும் இதயத்தை தந்து உமக்கு பிரியமானவர்களாக எங்களை வழிநடத்தும். ஆமேன்.